தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிலிண்டர் அரசியலை கையில் எடுத்திருக்கும் விஜய் இது சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா என்பது குறித்து நம்முடைய புரட்சி அதிமுகவின் தலைவர் வா புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தாவேகா ஆதரவாளர் நரேஷ்குமார் ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரிடமும் வரவேற்று இந்த சிறப்பு வாத அரங்கிற்குள் செல்வோம். ஃபஸ்ட்டு புகழேந்தி சார், வணக்கம் சார். இந்த இன்று ஈரோடு மண்டலத்தில் அங்கு அவிநாசி தொகுதியில் நாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தேன். ஆனால் எனக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யவில்லை. இதனால் நான் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இன்று ஒரு போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார். இந்த பிரச்சனை இது தவிர தமிழ்நாட்டில் சிலிண்டர் பிரச்சனை தொடர்பாக இன்று திருச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் சிலிண்டர் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். சிலிண்டர் பிரச்சனைக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? இங்கே அவிநாசி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் திடீரென அந்த போர்க்கொடி உயர்த்தியிருப்பதன் பின்னணி என்ன? சொல்லுங்கள் சார் புகழேந்தி சார். இப்போ அவிநாசி தொகுதியில் நமக்கு போட்டியிட வாய்ப்பு தரவில்லை, நான் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பல்வேறு விதமான உதவிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தேன் என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் இன்று சற்று முன்பு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். தமக்கு அவிநாசி ராசிபுரம் தொகுதிகளை நாங்கள் கேட்டிருந்தோம், ஆனால் எனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அதனால் மிகுந்த அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறேன் என்று அதற்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் சபாநாயகர் தனபால் இன்று பேட்டி அளித்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன? ஒன்று, 2 சிலிண்டர் அரசியல் தமிழகத்தில் அது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தலைவர் விஜய் வைத்திருக்கிறார். சிலிண்டர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போது தமிழ்நாடு முழுவதும். இந்த சிலிண்டர் பிரச்சனை இப்போது விஜய் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை ஆளும் திமுகவுக்கு எதிராக திருப்பி இருப்பது பலனளிக்குமா? தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு அது எதிரொலிக்கும்? முதலில் குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. நம்ம தனபால் பிரச்சனைக்கு போனா சொல்லுங்க. ஒரு மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன் தன்னை ஒதுக்குகிறார்கள், தன்னை மதிக்கவில்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற நிலைப்பாட்டை எடுத்து கேவலமாக நடத்துகிறார்கள் என்றெல்லாம் சொன்னதால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை சபாநாயகராக்கி ஒரு நல்ல பொறுப்பிலே மேலே அமர வைத்த காட்சியை நாம் பார்த்தோம். இது அப்புறம் சினிமா மாதிரி எடுத்தாங்க, ஏதோ பண்ணாங்க. பட் என்னுடைய கேள்வி எல்லாம், தனபாலை விட ஒரு நல்ல தலைவர் வேணுமா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் மீது வேறு எந்த குற்றச்சாட்டாவது இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இல்லையே, எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை. அதே போல தனபால் மாத்திரமல்ல, அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப அவர் பக்கத்துல செம்மலை இருக்காரு, அவரே விட்டார். ஆகவே இவர்கள் கட்சிக்காக உடைத்து நீண்ட நெடிய பயணம் செய்த இப்படிப்பட்ட தியாக வரலாறு கொண்ட தலைவர்களை பழனிசாமி ஒதுக்குவது என்பது அவர் உடன் பிறந்த ஒன்று. அதுல இந்த காலதாமதமா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் வருத்தம் எனக்கு. இது முதலிலேயே அவர் சொல்லி இருக்க தனபால் அவர்கள். அப்ப இந்த தனபால் சொல்லும் பொழுது தனபாலுக்குரியது மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்திற்குரியது மாத்திரமல்ல, ஆனால் அம்பேத்கர் வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே வந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, கலைஞர் என்று வந்தவர்கள் எல்லாம் இப்படி இந்த திராவிடன் ஐடியாலஜியிலே திராவிட கொள்கைகளை கொண்டவர்கள் அத்தனை பேரும் யோசனை செய்வார்கள். இங்கே மரியாதை இல்லை, ஒரு சபாநாயகர் இருந்த ஒருவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கவில்லை, மரியாதை இல்லாமல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தேர்தலில் வெளிப்படுத்துவார்கள். வெளிப்படுமா இல்லையா கண்ணன்? டெஃபினட்டா வெளிப்படும். அப்போ சபாநாயகர் தனபாலோட பையன் இப்போ ராசிபுரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறார். அவர் சொந்த பையனே கட்சியில் இணைக்கல, இல்லாட்ட முன்னூறு கட்சிக்கு அனுப்பி விட்டதால் ஒரு அதிருப்தி, அதனால தான் அவர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தானே? அது என்ன பண்ணுவீங்க நீங்க? அவரவர்கள் சொந்த முடிவு எடுக்கிறார்கள். ஆகவே ஓபிஎஸ் போன மாதிரி, ரவீந்திரநாத் பெட்டேடி போன மாதிரியா போயிடுவாங்க? அப்படி இல்லை. அவங்க அப்பா ஒரு கட்சியில் இருக்காரு, புள்ள ஒரு கட்சியில் இருக்காரு. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கால வரலாற்றிலே சந்தித்தது. டிவிகே சுலோச்சனா சம்பத் அவர்கள் இந்த கட்சியிலே அமைப்பு செயலாளராக பல பதவிகளில் இருந்தார்கள்.
அவரோட சன்னு தானே இளங்கோவன் என்ன, அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். இப்பொழுதெல்லாம் இதெல்லாம் இந்த மோதல் எல்லாம் ஏற்பட்டது. ஆகவே அவர் அவருடைய மகன் விருப்பத்தை தெரிவித்து போகிறார். ஏன்னா இன்னும் அவர் போனதால அங்க போனதால ஒரு சீட்ல நிக்கிறார், தப்பிச்சார். பட் இங்கே இருந்திருந்தா தனபால் கதி தான் அவருக்கு வந்திருக்கும். ஆகவே அவர் எடுத்த முடிவை நான் தவறாக குறை சொல்வதற்கோ எதற்கோ வரவில்லை. அது தனபால் தூண்டுதல் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் முடிவை ராசிபுரம் அவினாசி 2 தொகுதியுமே அது பிஜேபிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் அவருக்கு வழங்க முடியலை அப்படின்னு அதிமுக தரப்புல கூறப்படுது. அதுக்கு இப்போ பிஜேபி தரப்புல இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை. இது முன்னாலேயே அதை வலியுறுத்திருக்கலாம், அந்த தொகுதிகள் நமக்கு வேணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கலாம். எல்லாம் முடிந்து இப்போ வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரம் தொடங்கிய பிறகு இப்போ அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான். ராசிபுரம் அவினாசி இதெல்லாம் அவர் ஒரு தடவை நின்னாரு. நீங்க சொல்ற தொகுதியில் ஒரு தொகுதியில, அந்த தொகுதியில தனபால் வெற்றி பெற்றார்லாம் இருந்துச்சு வரலாறு. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதிகளுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல நீங்க அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கு இந்த தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் ரிசர்வ் தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? ரிசர்வ்ல போய் எங்க நின்னா எப்படி ஓட்டு போடுறவங்க பிஜேபிக்கு அவ்வளவு தெரியாதா? ஆகவே எப்படியாவது கட்சியை ஒழிக்க வேண்டும். அந்த ஓட்டு விழாத இடங்களுக்கு சீட்டை கொடுத்து அதுல இருக்க அந்த பார்ட்னர்களை காலி பண்ணணும். இதுல இறங்கிட்டார் பழனிசாமி. அவர் தப்பிப்பதற்காகவே சில இடங்கள்ல கேண்டிடேட்டை விட்டு கொடுத்து போட்ட மாதிரி தெரியுது. அவர் என்ன பண்ணாலும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெறும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அவர் களத்திலேயே இல்லை. களத்திலேயே இல்லைன்றதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். களத்துல பழனிசாமி இல்லை என்று. ஆகவே இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவார். சிலிண்டர் இஷ்யூ பொறுத்தவரை மத்திய அரசு கையில் இருக்கு. ஏன் மாநில அரசு என்ன பண்ண முடியும்? மானியம் ஏதாவது விலையை குறைக்க முடியும். இப்ப சிலிண்டரே இல்லை, கேஸே இல்லை, தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. இன்னும் போக போக என்ன நடக்குமோ தெரியல. எல்லா கண்ட்ரிகளும் நம்மள பார்த்து அட்வைஸ் பண்றான், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ணாப்பின்னு இது நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி. சோ முழுக்க முழுக்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்டுப்பாட்டுக்கு காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மத்திய அரசு. இங்கே வந்து மாநில அரசு, எந்த மாநில அரசாக இருந்தாலும் இந்த ஸ்டேட்ல எப்படி சார் அதுல போய் தலையிட முடியும்? ஒரு சிலிண்டரை கொண்டு வரதோ, கேஸை கொண்டு வரதோ, பெட்ரோலை கொண்டு வரதோ, டீசலை கொண்டு வரதோ, அதுல விலை நிர்ணயத்துல டாக்ஸேஷன்ல வித்தியாசம் வரும் ஸ்டேட் டு ஸ்டேட். அதுக்கு வேணா ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர இப்ப இல்லைன்றதுக்கு போய் விலை ஏற்றவும் முடியாது, விலை இறக்கவும் முடியாது. ஆகவே மாநில அரசை குறை சொல்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மத்திய அரசினுடைய கையில். ஓகே, புகழேந்தி சார், மோடி சர்க்கார் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறது கருத்தை சர்க்கார் அது செய்ய வேண்டும். ஓகே, அப்ப எப்படி நீங்க மாநில அரசுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? போற சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இது நரேஷ்குமார் ராஜேந்திரன் கேட்டு வரேன் சார். புகழேந்தி சார், ஒரு நிமிஷம் உங்களோட முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன் 2 பிரச்சனையிலையும். நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார் வணக்கம். இந்த சிலிண்டர் பிரச்சனையில மாநில அரசை இன்றைய திருச்சி அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் கூறியது வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஒரு மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தி கருத்து தெரிவிக்கிறார். இது இந்த சிலிண்டர் பிரச்சனையில் தமிழக அரசு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுக்கான அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மானிய தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. பிரதமருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கான ஒதுக்கீட்டை விரைவாக கொடுக்கணும்னு. வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இத வந்து ஐயா அவங்களுக்கு சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புகழேந்தி ஐயா அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப அதிகம். அவருடைய அனுபவத்துல வந்து மத்திய மாநில அரசுகள், அந்த கூட்டுறவு முடிவுகள், இது எல்லாமே ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து விஜய் அண்ணா தெளிவுபடுத்த வேண்டிய 2 விஷயங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, 6 சிலிண்டர்கள் வருடங்களுக்கு விலை இல்லாமல் கொடுப்பேன் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அதை வந்து டச் பண்ணும்பொழுது இங்க சிலிண்டர் பிரச்சனை பெருசா இருக்கு. இந்த சிலிண்டர் பிரச்சனைய மத்திய அரசு முன்கூட்டியே கணிக்கல, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்றத சுட்டி காட்டிட்டு மாநில அரசுக்கு இதுல இருக்கக்கூடிய பங்கு பேசுறாரு. மாநில அரசுக்கு பங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 2021 தேர்தல 100 ரூபாய் நாங்க மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சிலிண்டருக்கு. அது நிதியில இருந்து ஒரு மாநில அரசு கொடுக்க முடியும். 2வது, இந்த இடத்துல சிலிண்டர் விநியோகத்துல மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையற்ற விநியோகத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே மாநிலத்துக்குள்ளார லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடை இல்லாம நடக்குதா, எங்கேயாவது பதுக்கல்கள் நடக்குதா, கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. இதை அவங்க மடைமாற்றம் செய்யறாங்க.
முக்கியமா அவசர காலங்கள்ல இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள், மாவட்டங்கள் தோறும் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து இது மாதிரியான இன்னல்கள் வராம பொதுமக்கள் கிட்ட பீதி அடையாம, நம்மளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தட்டுப்பாடுகள் ஏற்படுறது ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்ச உடனே முந்தி அறிவிச்சுட்டு எல்லாருமே பெட்ரோல் பங்க் வாசல்ல நின்னது, சிலிண்டர்ஸ் புக் பண்ணது, சிலிண்டர் ஏஜென்சிஸ்ல போயிட்டு காத்து கிடந்தது, இது எல்லாமே மக்களை வந்து இயல்பு வாழ்க்கையில இருந்து ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு போகுது. அது இல்லாம சமாளிச்சிருக்கலாம் அப்படின்றதான் அவங்க வந்து குறிப்பிட வர்றாரு. ஏன்னா மத்திய அரசு செய்யல நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதே வந்து மாநில அரசும் வந்து தட்டி கழிக்கிற வேலையை வந்து இங்க மக்கள் அவதிப்படக்கூடிய இன்னல்களுக்கு வந்து தள்ளப்படுறதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. முக்கியமா இந்த சிலிண்டர் நரேஷ்குமார் சார், நீங்க சொல்றது அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அது தொடங்கிய காலகட்டத்திலேயே, இந்த ஒரு 30 நாட்களாக போர் தொடங்கிய காலகட்டத்திலேயே மாவட்ட அளவுகளில் அந்த உணவு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரே நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த விநியோக பிரச்சனைங்கும்போது வீட்டு சிலிண்டர் உபயோகத்திற்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த தொழில் சிலிண்டர், அந்த வணிக சிலிண்டர் ஹோட்டல்களில் கடுமையான பாதிப்பு இருக்குது. அது தொடர்பாகவும் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் கூடயும் அரசு உயர் அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசின் விநியோகத்திற்கு ஏற்ப அதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கை, மத்திய அரசுக்கும் ஒரு கடிதம். ஆனால் என்ன கேள்வி என்னென்னா, தமிழக அரசுக்கும் முதல்ல அட்டாக் பண்ணாங்க, அது மத்திய அரசை இந்த சிலிண்டர் பிரச்சனையில் ஒன்றும் பெரிய அளவில் குற்றச்சாட்டாக கூறலையே தாவேகா தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அளவுகோல் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியல. முக்கியமா வந்து முதல்ல பாஜக இதை செய்யல அப்படின்றதுதான் அவர் அழுத்தி சொல்றாரு. இதை முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான உலக அளவுல அதாவது என்ன சொல்றது ஃபேமஸான ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய அவரே வந்து கணிக்காம விட்டுட்டாரு. அத மாநில அரசும் செய்யல அப்படின்னு. முக்கியமா இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க வீட்டு உபயோக சிலிண்டர், வணிக உபயோக சிலிண்டர், இது இரண்டுத்துக்குமான வித்தியாசம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எங்க பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா, வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகத்துக்கு பயன்படுத்த பதுக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதை கட்டுப்படுத்த தவறுனதுனால பணங்கள்ல வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு, வணிகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாசம் சிலிண்டர் அவங்க 2 நாள்ல காலி பண்ணிடுவோம். ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஒரு சிலிண்டர் காலி ஆகும். சின்ன சிலிண்டர் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சிலிண்டர்ஸ். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான உடனே விலையை ஏறிடுச்சு. நீங்க வந்து கமர்ஷியல் நம்ம வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். மானியங்கள் கொடுக்கப்பட்டு அது வந்து குறைந்த விலையில கிடைக்குது. அதை பதுக்கி அதை வணிகங்களுக்கு பயன்படுத்தி அதுவும் பற்றாக்குறையாகி கடைகள் மூடப்படக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சோ இந்த சூழ்நிலையை 2 அரசும் கையாள தவறிட்டாங்க அப்படின்றதுதான் ஒட்டுமொத்தமா அவர் குற்றச்சாட்டா வைக்கிறார். ஓகே, ஆனா இது மத்திய அரசை வந்து அவர் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்றாரு அப்படிங்கிறதா அதுல உள்ள விமர்சனம் ஒண்ணு. இரண்டாவது, நரேஷ்குமார் ராஜேந்திரன் உங்ககிட்ட நான் முக்கியமா கேட்கக்கூடிய வழி அப்படின்ற விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஓப்பனா அதை பாஜக தான் செய்யுது. இந்த இந்துத்துவ கும்பல்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம எல்லாத்துக்கும் மாற்றா வரோம். இங்க இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், தீய சக்தி திமுக, அங்க இருக்கக்கூடிய பாசிச பாஜக எல்லாத்தையும் நம்ம மாற்றதான் வரோன்றதை தெளிவுபடுத்திருக்காரு இன்னைக்கு திருச்சி மீட்டிங்ல. ஓகே, இன்று அந்த எதிர்ப்பு வந்து இரு பக்கமும் சமநிலையா சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. புகழேந்தி சார், இந்த நரேஷ்குமார் ராஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனே ஹோட்டல்களுக்கு வீட்டு சிலிண்டர் பயன்பாடு அதிகரித்து விட்டது, அதை தடுப்பதற்கான முயற்சிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை, அதனால் மத்திய அரசையும் நாங்கள் வந்து அதை கண்டிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அந்த அளவுக்கு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கா சார்? சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை என்பது தீவிரமாக இருக்கிறதா ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? வந்து அவருடைய கட்சியினுடைய தலைவர் சொல்லும் போது அதை ஒப்பிட்டு அது ஏதாவது நியாயமா பேசுறதுக்கான பேசுற மாதிரி வழி இல்லை அவருக்கு. பட் அது வந்து நரேஷ்குமார் ராஜேந்திரன் சொன்னதை நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல உங்க கையில இருப்பு இருக்கணும் சார், அப்பதான் அதை வந்து பதுக்க முடியும். அதாவது தேவைக்கு அதிகமா இருக்கிற நேரத்துல பதுக்கி வச்சுட்டு அப்புறம் விலையை அதிகமா பண்ணி விற்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து எசென்சியல் கமோடிட்டிஸ்ல வந்து அந்த மாதிரி பதுக்கி வைக்கிறது தவறானதுன்னு ஒரு சட்டம் எல்லாம் இருக்கு. நம்ம போதுமான சிலிண்டர் நிக்குது பாருங்க, வண்டிங்க கேஸுக்காக நிக்கிறத பாருங்க, எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இந்த தொந்தரவு இருக்கு. இப்ப புக் பண்ண சிலிண்டர் வீட்டுக்கு வரல, சோ உங்களுக்கு வரவே இல்லை. வந்தாதான் இப்போ கை இங்கேயே சபிஷியண்டா இருந்தா ஒருத்த பதுக்க முடியும். இங்க கிடைச்சா போதும். புக் பண்ணி வீடுகளுக்கு எல்லாம் இப்ப 2 மாசம் ஆச்சு சார், வீட்டுக்கு சிலிண்டர் ஒழுங்கா வர்றது. மத்திய மாநில அரசுகளை குறை சொல்லுகின்ற இடத்தில் நீங்கள் குறை சொல்ல வேண்டும். இது கம்ப்ளீட்டா எனக்கு அவர் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது.
இந்த மோடி அரச அழகா நீங்க டீல் பண்ணீங்க, நீங்க அவர்கிட்ட பேசுனீங்க. அவர் நரேஷ்குமார் அழகா பதில் சொன்னார். அதுக்கு சூப்பரா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி பதில் சொன்னார். இதுதான் தாவேகாவுடைய தலைவர் வர வர ஏன் பேச மாட்டேங்கிறாரு புரிய மாட்டேங்குது. அதே ஸ்பீட்ல பேசிட்டு இருந்தார். ஆரம்பத்துல அப்படிதான் பேசணும். இப்ப நரேஷ்குமார் பேசுற மாதிரி அவர் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. மத்திய மாநில அரசுகள் இதுக்கு பதில் சொல்லணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். நான் என்ன சொல்லுவேன், சிலிண்டர் அவைலபிள் இருக்கு, அத பதுக்குறான், மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னா இதுல மாநில அரசு கூட தலையிடணும். இங்க சட்டியில இல்லையே, அகப்பையில் எப்படி வரும்? சோ இங்க ஷார்டேஜ் கம்ப்ளீட்டா. நீ பெட்ரோல் விலை என்ன பாருங்க, யூரோப் கண்ட்ரில எவ்வளவு விக்குதுன்னு சொல்லி அப்படியே நடுங்க வைக்குது நம்மளுக்கு. இந்த கொஞ்ச நாள் இங்க ஷார்டேஜ் வரும்பொழுது அந்த நிலைமை வந்துட்டா நீங்க பெட்ரோல் டீசல் பண்ண முடியாது சார், ஆஃபர் பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. கம்மியாகும் போது ஆனா இது தேர்தலில் இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு இந்த 2 அரசுகளுமே காரணம். மத்திய அரசும் காரணம், மாநில அரசும் காரணம். இங்கே மத்திய அரசு எங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குது. மாநில அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று சிலிண்டர் பிரச்சனை என்பது ஒரு பெரிய தட்டுப்பாடு பிரச்சனையாக அது மக்கள் மத்தியில் அந்த தேர்தலில் அது வாக்குகளாக எதிரொலிக்குமா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு சொல்றேன். அவர் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடித்த சினிமாவை நான் ரிலீஸ் பண்ண முடியல. யாருடைய தலையீடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சக்குன்னு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, இத்தனை நாள் அவங்க இன்கம் டாக்ஸ் கையில வச்சிருந்தாங்க, தரா இடி கையில வச்சுட்டு மிரட்டினாங்க, இப்ப சென்சார் போர்டையும் கையில வச்சுட்டு மிரட்டுறாங்கன்னு சக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஏன் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த படம் நிற்பதற்கு மாநில அரசும் காரணம் சொல்லி சொல்லிடுவாங்கன்னு தெரியும். சோ அது வரக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான் முதல்வர் என்ன பண்ணாரு, களத்துல இறங்கி இந்த சென்சார் போர்டையும் கையில வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத சொன்னார். உங்களுக்கு தெரியல கண்ணன், அது அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். உடனே அடிச்சார் இது மாதிரி விஷயம். ஆகவே மத்திய அரசு இந்த விஷயத்தில் இந்த ஷார்டேஜ் வந்துச்சுன்னா அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர அதுக்கு மாநில அரசு எந்த விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது. வேணா நீங்க ஹெவியா கொடுத்துட்டீங்கன்னா இது கடக்கிறதோ இல்ல பதுக்கிறதோ அது மாதிரி வந்தா மாநில அரசு உள்ள நுழையலாம், அதுதான் சட்டம். எனக்கு அது மாதிரி தெரியல. ஆனா போக போக கொடுமையா இருக்கும். வீட்டு சிலிண்டரே ஷார்டேஜ் ஆகிற நிலைமையில வந்துருச்சு கண்ணன் சார். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஆகவே தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? தேர்தலில் இது எதிரொலிக்குமா சார்? ஏன்னா 5 மாநில தேர்தல் நடைபெற போகிறது. 5 மாநிலங்களுமே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கிறது. கேரளாவில், அசாமில், புதுவையில், அனைத்து மாநிலங்களிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. மேற்கு வங்கத்திலும் இது தேர்தல் பிரச்சனையாக உருவெடுக்குமா? ஒரு காமன் மனிதன், சாதாரண ஒரு மனிதனுக்கு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது. சிலிண்டர் அவங்ககிட்ட இருந்தா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். மானியம் அது இது எல்லாமே அவங்களை சார்ந்தது. டாக்ஸ்ல தான் குறைக்க முடியும்னு தெரியும். ஒண்ணு கவனிங்க, அதுல டெஃபினட்டா அதுல புள்ளிவிவரமா மக்கள் ரொம்ப கிளியரா இருக்காங்க தெரியும். தேர்தலில் எதிரொலிக்குமான்னு நிச்சயமா எதிரொலிக்கும். ஏற்கனவே நீங்க ஃபீல்டு இல்லாம பழனிசாமி போய் பேசிட்டு இருக்கீங்க. பழனிசாமி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், தேர்தல் ஃபீல்டுலயே இல்ல சார் அப்படின்னு. இன்னும் மீடியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். என்ன தூக்கி தூக்கி நிறுத்தி அவர் ஏதோ நடுவுல ஃபீல்டு எலெக்ஷன்ல இருக்க மாதிரியே எங்க கண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? தேர்தல் சதுரங்கம் தொடர்கிறது. சிலிண்டர் அரசியல் இந்த தேர்தல் களத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும் என்பது குறித்து நம்முடைய மூத்த அரசியல் தலைவரும் புரட்சி அதிமுகவின் தலைவருமான புகழேந்தி பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவர் கூறிய கருத்துக்களுக்கு நாம் தாவேக ஆதரவாளர் நரேஷ்குமார் ராஜேந்திரனும் கேட்கலாம். நரேஷ்குமார் ராஜேந்திரன், இந்த சிலிண்டர் அரசியல் தொடர்பாக நீங்கள் தெரிவித்த அளவுக்கு தாவேக தலைவர் விஜய் அந்த கண்டனத்தையும் அதற்கான பாதிப்புக்கு யார் காரணம் என்பது குறித்து விளக்கவில்லை என்று புகழேந்தி கூறினார். ஒன்று. இன்னொன்று, இந்த ஜனநாயகன் படம் திரைப்படம் வெளியாகாமல் இருப்பதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார்? நீங்க ஒரு தாவேக ஆதரவாளர், விஜய் ரசிகர் நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பண்ணிருக்கோம். புகழேந்தி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு, இன்னொரு உடனடியாக அறிக்கை கொடுத்ததா சொன்னாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். பராசக்தி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைத்ததுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டார். அது வரைக்கும் அவர் ட்வீட் போடல, எதுவும் போடல. சோ இது உடனடியாக நடக்கல. ரொம்ப நாள் அந்த சென்சேஷனும் போச்சு. ஆனா ஜனநாயகன் படம் அந்த சென்சார் இஷ்யூ அதுக்கு பிறகு கூட அந்த வழக்கு நீதிமன்றங்களுக்கு போய் மேல்முறையீடுக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பவும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு திரும்பவும் இழுத்தடிக்கப்படுறதுக்கு
பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய படம், அந்த படமே ரிலீஸ் ஆகுது, எங்க படம் ஏன் ரிலீஸ் பண்ணல? ரிவ்யூ பெட்டிஷன் போறதையே வந்து ஒரு கிராம மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க சார். ரிவ்யூ பண்ண வேண்டியவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு நாள் செய்தி வருது, அடுத்து அந்த டீம் வந்து வரலன்னு பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த சிபிஎஃப்சி அவன் அந்த ஒரு துறையை வைத்து இதை கண்ட்ரோல் பண்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்கும். அல்ல அத கொஞ்சம் இல்ல இன்னைக்கு இல்ல நரேஷ்குமார் சார், இன்னைக்கு வந்து அது தாவேகா தலைவர் விஜய் வந்து அதை வந்து இந்த திரைப்பட ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க காரணம் மத்திய அரசு காரணம் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க இவ்வளவு நாள் கழிச்சு. இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம், முதலே சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லல? நீங்க சொல்றீங்கல்ல இதை முதலே சொல்லல. அந்த பிரச்சனை படக்குழு நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் தாவேகா பேசல. அவங்களுடைய லிமிட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம் இல்ல ராகுல் காந்தி முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தமைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம். அதற்கு குரல் நன்றி சொல்லியிருக்காரு. அடுத்த மீட்டிங்ல பேசும்போதே சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கும் சேர்த்துதான் நன்றி சொன்னாரு. இன்னைக்கு முதலமைச்சரையும் குறிப்பிட்டு தான் நன்றி சொன்னார். கண்டிப்பாக நன்றி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நான் படத்தை விட்டு வந்துட்டேன், நீங்க படத்தை விட்டு வர மாட்டேன்றீங்க, என்ன படத்தையும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றதையும் பேசியிருந்தாரு. சோ எல்லாருக்குமே ஒரு அளவு. இப்ப புகழேந்தி சார் ஐயா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவருடைய அளவுகள், அவருடைய அனுபவம் அது ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், தளபதி விஜய் அவர்களுடைய அணுகுமுறை பேச்சு இது வந்து மக்களை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லோருக்கும் ஒரு அளவுகள் இருக்கு இல்லையா, நம்ம பயணிக்க முடியும். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் திணிக்க முடியாது இல்லையா. இவர் இப்படி பேசணும், இந்த தலைவர் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச முடியாது. நம்ம காமராஜர் ஐயா கிட்ட இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நம்ம வந்து ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட இருந்த பேச்சு திறமை கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் ஒப்பீட்டுல அளவுல பேச்சு திறமையே சொல்லல, அவருக்கான ஒரு பிரச்சனை, அதுக்கு யார் காரணம், அவர் மேல ஒரு கண்டனமோ இல்லைன்னா அதற்கு என்ன தீர்வோ அதை சொல்லலையே தான் சொல்றேன். வேற ஒன்றும் நான் ஒரு உடனடியா சொல்லணும்னு சொல்லல. ரெண்டு வரியில மக்களுக்கு புரியுற மாதிரி அவர் பேசுறாரு, மக்களோட கனெக்ட் ஆகிட்டு. சோ அந்த மொழியில பேசும்போது நம்ம அவ்வளவு டீடைலா பேசலாம், இன்னைக்கு மக்களோட கனெக்ட் ஆகுதுன்றத அண்ணன் ஃபீல் பண்றேன். ஓகே, ராஜேந்திரன் சார், இந்த தொடர்ச்சியா விஜய் இந்த பிரச்சார கூட்டங்கள்ல தொடர்ந்து இந்த விபத்துகள், இன்று கூட ஒரு காவலரோட கால் முறிய அளவுக்கு விபத்து, ஒரு 2 பெண்கள் ஒரு மயக்கமடையக்கூடிய அளவுக்கு அந்த நெரிசல் விபத்து ஏற்பட்டது. இது ஒழுங்குபடுத்துவதில் இது உண்மையிலே அரசோட கவனக்குறைவு தான் காரணமா, இல்லைன்னா இந்த தாவேகா நிர்வாகிகள் அதை முறையாக அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணலை அதனால காரணமா? இன்னும் பிரச்சார நாட்கள் 20 நாட்கள் இருக்கிறது, பல மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும். இதே முறையில் தொடர்வது அது ஆரோக்கியமாக இருக்குமா, அது அந்த மக்கள் மத்தியில் எடுபடுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல இப்படி ஒரு கூட்டங்களையும் நடக்கிறது வந்து அந்த அசம்பாவிதங்களை மிகவுமே வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து தாவேகா எடுத்துக்கிட்டே வருது. இப்ப நான் 2 ஈவெண்ட்டுக்கு வந்து நான் ஆர்கனைசிங் பண்ணியிருக்கேன். என்ன நடந்தா இதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அந்த ஆர்கனைசிங் டீம்ல வாலண்டியர்ஸ், நம்ம வந்து தன்னார்வலர்கள் மற்றும் வந்து அவங்க தொண்டர்களை வச்சு சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணோம். வேலூர்ல நடந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் காவல்துறை இணைந்து செயல்பட்டு ஒரு சேஃபான ஒரு ஈவெண்ட்டா அதை நடத்தி முடிச்சோம். எல்லா இடங்களையும் அது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தாவேகாவும் அதை தான் விரும்புது. எந்த ஒரு கட்சி தலைவராவது தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு நேர்ல வராதுங்க, வீட்டுல இருந்து காணொலியில பாருங்க, இங்க வண்டி பின்னாடி வராதுங்க. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் கூட்டத்தை கூட்டுறதுதான் பிரச்சனை. ஆனா இங்க கூட்டம் வராதீங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து தாவேகாவுக்கு இருக்கு. ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவங்க அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு மக்களுடைய பேராதரவை ஒரு அள்ளி கொள்ள முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான தாவேகா விட்ட முயற்சினால நிறுத்தப்படுது, காவல்துறையினருடைய முயற்சிகளாக சமர்ப்பப்படும் நாங்க கேட்கிறோம். ஓகே, நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார், நீங்க சொன்ன கருத்துக்களை நம்ம புகழேந்தி தாட்ட கேட்கலாம். புகழேந்தி சார், இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அந்த கூட்டம் வரக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் வந்து இன்றும் அந்த கூட்டத்தில் வந்து போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இப்போதும் போட்டி களத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம், மற்ற கட்சிகள் எல்லாம் 4 முனை போட்டி 3 முனை போட்டி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறுகிறார். உண்மையிலே இப்போ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது, அதிமுகவில் அறிவிக்கப்பட்டு விட்டது, தாவேகாவிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போதை கள நிலவரம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே கள நிலவரம் என்பது இது திமுக வெர்சஸ் தாவேகா தான் இருக்கா, அல்லது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கா, அல்லது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கா, இல்லை 4 முனை போட்டியாக இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லா தொகுதியிலையும்? நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டி பிட்வீன் த டிஎம்கே அண்ட் டிவிகேவாக தான் இருக்கும்னு சொல்லி.
சரி. இப்போ ஒப்பீனியன் போல்ல 80% டிஎம்கேக்கு வந்திருக்குங்க. ம். கிட்டத்தட்ட 180 சீட் வரும், 40% ஓட்டு வரும். ம். இப்படி எல்லாம் நிலவரங்கள் இப்படி தினம் ஒரு இது போயிட்டு இருக்கு. ம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில் ம். போர்டு அவுட் பழனிசாமி கட்சியிலிருந்து இப்ப தனபால் மேட்டர் சொன்ன மாதிரி. ம். ஆகவே அவர் யாருக்கும் எந்த முன்னுரிமையும் கொடுக்காமல் ம். ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். ம். ஆகவே இது அம்மாவுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பான ஒன்று. ஆகவே ம். அவர் களத்துல இல்லைங்க. ம். ஆகவே களத்தில் இல்லாத அவரும் அது என்ன ஆகும், களத்தில் இல்லாத அவர் பத்தி நம்ம பேசிட்டு வேஸ்ட். ம். ஆகவே அது தாவேக்காவுக்கு கூட்டம் வருது, அந்த கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். ம். மக்கள் தான் தேர்தல் நேரத்துல முடிவு பண்ண சொல்லிட்டு. ம். ஆகவே என்னை பொறுத்தவரை ம். அந்த தேர்தல் களத்திலேயே சீமான் இருக்கிறார் என்று கூட சொல்லுவேன். ம். நான் பழனிசாமி இருக்கிறார் மாத்திரம் தவறி கூட சொல்ல மாட்டேன். ம். ஆகவே பழனிசாமி கிடையாது, அதை எடுத்துருங்க பழனிசாமி. ம். சோ மக்கள் முடிவு ஸ்ட்ராங்கா ஒரு அலையன்ஸ். அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் எதையும் விடாமல் இல்ல புலேந்தர் தேமுதிகவா புலேந்தர் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தான். ஓகே, இன்னும் அந்த அலையன்ஸ்ல காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் அறிவிக்கப்படல. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. காலியாவே இருக்கு 27 தொகுதி, இங்க ஒரு 22 தொகுதி காலியாவே இருக்கு, இன்னும் வேட்பாளர் தெரியாம இருக்கு. பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இது என்ன சார், தேசிய கட்சிகள் ரெண்டும் பேச்சுவார்த்தையே கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்தே தொடங்கிட்டாங்க. இந்த ஏப்ரல் ஆக போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட 12 மாதமா 2 கட்சிகளும் வேட்பாளர்களை செலக்ட் பண்ண முடியாம பல கட்ட ஆலோசனை நடந்துட்டு இருக்கு டெல்லியில. காங்கிரஸ் கட்சியில ஒரு புறம், பாஜக ஒரு புறம். இந்த காலியாக உள்ள 27 தொகுதிகள்ல என்ன சார், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கும் கேட்கிறேன், பாஜகவுக்கும் கேட்கிறேன். இல்ல, கனிஷ்கா இன்சார்ஜா இருக்காரு காங்கிரஸுக்கு. அவர் இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கனடால இருந்தார், அதெல்லாம் கரெக்ட். இப்ப அந்த கட்சி உள்ளுக்குள்ள தகராறு, ட்வீட் போடுறாங்க, இவங்க பணம் வாங்கிட்டு இருந்தோ காரணங்களை சொல்லி அது ஒரு கிளடா நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல. இப்ப இவங்க எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில அனௌன்ஸ் பண்ணாலும் இவங்க டெபாசிட் காலியா போகுது, இவங்க அனௌன்ஸ் பண்ண இருந்தாலும் போச்சு, கட்சி போச்சு. ஆகவே அவங்க அதை பத்தி கேரட் இல்ல பிஜேபிக்கு நினைக்கிறேன், அதனாலதான் அனௌன்ஸ் பண்றது இல்ல. அது பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிலாம் ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் ஒன்னே கேட்கிறேன் கண்ணன், எனக்கு புரியல அந்த பாலிடிக்ஸ், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நான் அன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப காமெடியா இருந்துச்சு. கூட இருக்கவங்களுக்கு 2-3 பேருக்கு அம்போன்னு விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அங்க கமலஹாசன் நின்னார் கோவையில, அப்பதான் அந்த மக்கள் இப்படி கமலஹாசன் வெடித்து ஓட்டு போடாம போனது சரின்னு பேசுறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், வானதி சீனிவாசன் சத்தியம் டிவி மூலமா அந்த பிஜேபி கேண்டிடேட் என்ன கேட்கிறேன், நீங்க கிழக்குல இருந்து மேற்குக்கு அந்த கோவையில ஜம்ப் ஆகி போறீங்கல்ல, தெற்குல இருந்து வடக்கு போறோம், வெற்றி பெற்ற மக்கள் என்ன பண்ணாங்க? அப்ப ஓட்டு போட்ட மக்கள் இந்த 3-4 பேருக்கு நீங்க பேசுறீங்களே, அப்ப அந்த மக்களை புறக்கணிச்சுட்டு ஓட்டு போட்டவங்களை தவிர்த்து அடுத்த தொகுதிக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மக்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஆகவே கமலஹாசன் ஓட்டு போடணும்னு அப்ரிசியேட் பண்ற நீங்க, உங்களை தேர்வு செய்த மக்களை விட்டு அடுத்த தொகுதிக்கு போவது நியாயமா? ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கையோ கோட்பாடோ இலக்கோ எதுவுமே இல்லை. பழனிசாமி கிட்ட சீட்டை அபகரிக்கணும், ஒரு 28 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்ப 28 சீட்டுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ தெரியல, அலையறாங்க. இது யூசுவலா பாரதிய ஜனதா கட்சி நடக்குது. ஒரு சீட்டு கூட தேர்தல் களத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் லேட் பண்றது அர்த்தம் இல்லாத ஒன்று. கூட்டணி இருக்கு, திராவிட முன்னேற்றம் இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு, கூட்டணி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. இந்த டிலேவால இவங்க உட்கட்சி கூத்து இதெல்லாம் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுன்றது புரியாது அவங்களுக்கு. சோ இட் இஸ் கோயிங் ஆன். 2 நேஷனல் பார்ட்டிகளும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை மீறி தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியாது அப்படின்ற நிலைப்பாடு. காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணி களத்துல வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் அவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி விடுங்க சார், அவங்க களத்தில் இல்லை. எப்ப எடப்பாடி கூட சேர்ந்தாங்களோ, எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்தாரோ, அப்பயே ஊத்தி மொழியை வச்சு எல்லாம் பிடிங்கி போச்சு. ஆகவே என்ன நீங்க ஆட்ட போட்டாலும், என்ன நீங்க கையில எடுத்துட்டு போனாலும், மோடி படத்தையும் அமித்ஷாஜி படத்தையும் யாரும் ஓட்டு போட போறதுல இதான் நடக்கும்.
ஓகே சார். அது தெரியுது நல்லா. ஓகே. மற்ற விஷயத்தையும் தெரிகிறது. ஓகே, புகழேந்திரன் உங்கள் நிறைவு கருத்துக்களை எடுத்துக்கிறேன். நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார், உங்ககிட்ட நிறைவாக கேட்கக்கூடிய கேள்வி, விஜய் 234 தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்வாரா? இன்னும் புதுவைக்கு பரப்புரை மேற்கொள்வதிலையும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே அணி தொடருமா இல்லை அதில் மாற்றம் இருக்குமா? இல்ல, நம்ம வந்து அவர் வந்து 234 தொகுதிகளிலும் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்கள வந்து இந்த தேர்தல்ல முழுமையாக முழு மனதோட சந்தோஷமா பங்களிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் விஜய் அண்ணாவுடைய ஒரே ஒரு பிளான். ஆனா இன்னைக்கு அதை செய்ய விடக்கூடாது, அவரை முடக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் சுத்தி 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 அவருக்கு இன்னல்களாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு இந்த சூழ்நிலைகளை கொடுத்து அவர் மனம் உடைக்கப்பட்டு அவர் வீட்டில் இருந்தே பிரச்சாரத்தை செய்யணும்னு இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசு தொடர்ந்து காவல்தார நிறைவா வர சொல்லி முடிச்சோன்னு வரேன். சொல்லுங்க. வந்து மூலமாக சூழ்நிலையை மாற்ற பாக்குறாங்க. சோ அந்த சூழ்நிலைகளை தாண்டி மக்களை போய் அடையணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எண்ணம். எந்த பாதிப்பும் தன்னை விரும்பி கேட்க ஆதரிக்க வரக்கூடிய மக்களுக்கு இது நடக்கக்கூடாது என்று மனம் விரும்பி ஒவ்வொரு கூட்டத்தையும் பிளான் பண்ணி அந்த கூட்டத்தை பாதியில் நிறுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் நான் பட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய எங்களுடைய விருப்பமும். ஓகே நரேஷ்குமார். புகழேந்தர் சொல்லுங்க சார், உண்மையிலே 38 மாவட்டங்களுக்கு 234 தொகுதிகளுக்கும் பேர் வரா? விஜய் போய் பிரச்சாரம் பண்ணி கருத்து வேறுபாடு இருக்கு. அரசியல் இதெல்லாம் நடக்கும் சார், சகஜம். அதாவது இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கு, இப்ப இந்த மாநில அரசு கையில இல்ல. ஆனா முதல்வர் காலையில வர்றாரு, பிரச்சாரத்துக்கு வாக் போறாரு, மக்களை சந்திக்கிறாரு. அவரு வாக் போயிட்டு வரும்போது திரும்பி வந்து பின்னாடி பிரச்சாரத்துக்கு போறாரு. அவரு அவ்வளவு தூரம் சுத்திட்டு இருக்காரு. 234 ஒரு இடத்துல வச்சு ஒரு தொகுதி 8 தொகுதின்னு சேர்த்து இன்னைக்கு நான் ஈரோட்ல நானு ஷேக்கு சந்திச்சு வந்தோம். அப்ப காலையில பார்த்தேன் அவரு ஓடிக்கிட்டே இருக்காரு, நிக்கல. நான் என்ன, இது வந்து அறிவுரை இல்லை, அவங்க கட்சி டிசிஷன். ஆனா என்ன செய்யணும், சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு கிளம்பினா கூட அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒரு 10 தொகுதி தட்டி எரிஞ்சிடலாம், 10-15 தொகுதி வரைக்கும் போலாம். பக்கத்துல தானே தொகுதி, போயிட்டு ஓட்டு கேட்க போறாரு அவருடைய சின்னத்துக்கு. அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது சரியா வராத ஒண்ணு. மக்கள் நேரடியா அந்த தலைவரை எந்த தலைவராக இருந்தாலும் பார்க்க விரும்புவார்கள். அந்த நேரத்தில் மக்களையும் தலைவர்கள் பார்க்க வேண்டும். ஜனநாயக நாடு, அதனால வந்து அப்படித்தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வரும் சார், எதிர்ப்புகள் வரும், சதிகள் வரும், எல்லாம் தான் இருக்கும். எல்லாத்தையும் எதிர்கொண்டு வருவதுதான் மாபெரும் தலைமை. அந்த தலைமைக்குரியவர் தான் தலைவர், அதை அவர் தான் முடிவு செய்யணும். ஓகே புகழேந்தர் சார், நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார், இருவரும் வந்து பல்வேறு கருத்துக்களை இந்த அரங்கில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி மக்கள் இருதரப்பு கருத்துக்கள், இருதரப்பு தடைகள், சதிகள் ஆகியவற்றை பார்த்து எவ்வாறு வாக்களிக்கப் போகிறார் என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.